யாரோ ஒருத்தர் உங்களை எந்த காரணமும் இல்லாம ரொம்ப கடுமையா திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உடனே கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு வீட்ல எரியிற ஒரு விளக்கு எடுத்து உங்க சொந்த வீட்டின் கூரைக்கே தீ வச்சுக்கிறீங்க. இது கேக்குறதுக்கே ரொம்ப அபத்தமா ஒரு முட்டாள்தனமா இருக்குல்ல. ஆமா, ரொம்பவே முட்டாள்தனம். ஒரு சாதாரண மனுஷன் இப்படி செய்வானான்னு நாம சிரிக்கலாம். ஆனா நீங்க யார் மேலேயாவது கோவப்படுற ஒவ்வொரு முறையும் உங்க மனசுக்குள்ள நீங்க செய்யறது இந்த முட்டாள்தனத்தை தான் அப்படின்னு பண்டைய தமிழர்கள் சொல்றாங்க. நிஜமாவா? அது ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடாச்சே. கண்டிப்பா. அத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். புலவர் குழந்தை தொகுத்து எழுதின நீதி களஞ்சியம் அப்படிங்கிற புக்ல இருக்கிற சினமின்மை, அதாவது கோபப்படாம இருக்கிறது, அந்த அதிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கு முழுமையா பேச போறோம். ஓ, இதுல நாலடியார், பழமொழி 400 மாதிரி நிறைய புக்ஸ் வருமே. ஆமாமா, திருக்குறள், ஆத்திச்சூடின்னு ஒரு 21 வகையான பழம்பெரும் நூல்களை தேடி பிடிச்சு கோபத்தை எப்படி கையாள்வது அப்படிங்கிற அறிஞர்களோட கருத்துக்களை இதுல தொகுத்திருக்கிறாங்க. இந்த தொகுப்புல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோபம் அப்படிங்கிற உணர்வை சும்மா ஒரு தார்மீக கோணத்துல மட்டும் பார்க்காம ரொம்ப துல்லியமான ஒரு உளவியல் கோணத்துல நம்ம முன்னோர்கள் பார்த்திருக்காங்க. ஆமா, அதுதான் என்னையும் ரொம்ப கவர்ந்தது. அதாவது ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல இருக்கும்போது அவனுக்கு போய் நீங்க எவ்ளோ அட்வைஸ் பண்ணாலும் அது காதுல ஏறாது. ஆனா அவனோட அன்றாட வாழ்வுல அவன் பாக்குற சின்ன சின்ன விஷயங்களை உதாரணமா சொல்லும்போது அது ஆழமா பதியும். கரெக்ட். இந்த நூல்கள்ல கையாண்டு இருக்கிற லாஜிக்கான அணுகுமுறை பாத்தீங்கன்னா இன்றைய நவீன கால ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தெரபிக்கு எந்த விதத்திலயும் சலைச்சதில்ல. எக்ஸாக்ட்லி. இத ஏதோ செய்யுள் வடிவுல இருக்கிற பழைய தமிழ் பாடம்னு நாம ஒதுக்கிட முடியாது. உங்க அன்றாட வாழ்க்கைக்கு இது ஒரு சூப்பரான கையேடு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு மனுஷனுக்கு வர்ற கோபத்தோட தன்மைய, அதாவது அந்த கோபத்தோட ஆயுட்காலத்தை அவங்க எப்படி அளவிடுறாங்கன்னு பார்க்கலாம். நாலடியார்ல ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியை சொல்றாங்க. நல்லவங்க, அதாவது பண்பான மனுஷங்களுக்கும் கோபம் வரும். கண்டிப்பா வரும், அவங்களும் மனுஷங்க தானே. ஆமா, ஆனா அந்த கோவம் ஒரு காய்ச்சிய சுடுநீர் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி எவ்வளவுதான் கொதிச்சாலும் அதை அடுப்பை விட்டு இறக்கி வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அது தானாகவே அதோட பழைய குளிர்ந்த நிலைக்கு திரும்பிடும் இல்லையா? இதுல இருக்கிற அந்த அறிவியலை நாம கவனிக்கணும். தண்ணியோட அடிப்படை குணம் குளிர்ச்சி தான். நெருப்பு அப்படிங்கிற ஒரு வெளிப்புற தூண்டுதலால் மட்டும்தான் அது கொதிக்குது. ஓ, அந்த தூண்டுதல் விலகின உடனே தண்ணி நார்மல் ஆயிடும். ஆமா, இதையே ஒரு மனுஷனோட மனசோட ஒப்பிட்டு பாருங்க. ஒரு சிறந்த பண்புடைய மனுஷனோட அடிப்படை குணம் அமைதி. வேற ஒருத்தன் செய்யற தவறோ இல்ல ஒரு எதிர்பாராத சூழ்நிலையோ அவனை தூண்டும் போது அவனும் கோபப்படுறான். ஆனா அவன் தன்னோட அடிப்படை குணத்தை மறந்துடுறதில்ல. அதுதான் விஷயம். அந்த சூழல் மாறின மறுகணமே அவன் தான் இயல்பான அமைதிக்கு திரும்பிடுறான். கோபத்தை அவன் ஒரு டெம்பரவரியான நிலையா பாக்குறானே தவிர அதுவே அவனோட அடையாளமா மாறுறதில்ல. சூப்பர். இதே கருத்தை வாக்குண்டாம் அப்படிங்கிற நூலும் இன்னும் கூர்மையா சொல்லுது. அதாவது ஒரு ஆழமான குடத்துக்குள்ள நீங்க ஒரு அம்பை ஏகிறீங்க. அந்த அம்பு எவ்வளோ வேகமா போனாலும் அது தண்ணிய பிளந்துகிட்டு உள்ள போன மறுகணமே அந்த தண்ணி மறுபடியும் ஒன்னு சேர்ந்துடும். ஆமா, அம்பு போன தழும்பே தண்ணில எங்கேயுமே இருக்காது. எக்ஸாக்ட்லி. சிறந்த மனுஷங்களோட மனசும் அப்படிதான். கோபம் அவங்கள தொலைச்சிட்டு போனாலும் அடுத்த நிமிஷமே அவங்க மனசு பழையபடியே அன்பால ஒன்னு சேர்ந்துடும். அந்த பகைய அவங்க சுமந்துகிட்டே தெரிய மாட்டாங்க. ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இது. ஆனா இது கேட்கறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருந்தாலும் இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. எனக்கு ஒரு பிராக்டிக்கலான முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு அது? சுடுதண்ணி தானாவே ஆறிடும் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மைதான். ஆனா அந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கிற அந்த சில நிமிஷங்கள்ல அது தவறுதலா உங்க மேலோ இல்ல வேற ஒருத்தர் மேலோ பட்டா என்ன ஆகுறது? அது கடுமையான காயத்தை ஏற்படுத்துமே. கொதிக்கும் நீரும் ஆபத்து தானே. ரொம்ப நியாயமான கேள்வி. பண்பான மனுஷங்களுக்கு வர்ற கோவம் கொஞ்ச நேரமே இருந்தாலும் அந்த சில நிமிஷங்கள்ல அவங்க காட்டுற கோவம் யாருக்காவது நிரந்தரமான அழிவையோ பாதிப்பையோ ஏற்படுத்துறாதா? இங்கதான் ஒரு ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, பண்பான மனுஷனோட கோவமும் அழிவை தருமே அப்படிங்கிற இந்த தர்க்கத்தை பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே கணிச்சு பழமொழி 400 ரொம்ப துல்லியமான ஒரு பதில சொல்லுது. ஓ அப்படியா? என்ன சொல்லுது? நீங்க எவ்வளவுதான் சிறந்த உறுதியான விறகுகளை கொண்டு தண்ணிய நெருப்புல கொதிக்க வச்சாலும் சரி, அந்த சுடுநீரை ஒரு வீட்டு மேல ஊத்துனா அந்த வீடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுமா? கண்டிப்பா எரிக்காது. தண்ணி எப்படி வீட்டை எரிக்கும்? அதுதான் பாயிண்ட். கொதிக்கும் நீர் ஒருத்தருக்கு ஒரு சின்ன தீக்காயத்தை ஏற்படுத்தலாமே தவிர ஒரு ஒட்டுமொத்த வீட்டையோ இல்ல ஒரு ஊரையோ எரிச்சு அழிக்கிற சக்தி சுடுநீருக்கு கிடையாது.
ஓ, அப்போ இதான் மனுஷங்களோட பொருத்தி பார்க்கும்போது ஒரு பண்பான மனுஷன் கோபத்தோட உச்சிக்கு போனாலும் அவனோட கோபம் ஒருபோதும் ஒரு நிரந்தரமான பேரழிவை ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லவங்க கோபத்துல ஒருத்தரை கடிந்து பேசலாம், இல்ல தற்காலிகமா தண்டிக்கலாம். அது ஒரு சின்ன தீக்காயம் மாதிரி அந்த நேரத்துக்கு வலிய தரலாம். ஆனா அந்த கோபம் ஒருபோதும் வன்மமா மாறி மத்தவங்களே அடியோட அழிச்சிடாது. ம் மத்தவங்களோட வாழ்க்கைய நாசமாக்க அவங்க மனம் ஒருபோதும் துணியாது. ஆமா, ஏன்னா அவங்க கோபத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா இதே பாடல்ல அறிவில்லாதவங்களோட கோபத்தை உடைந்த கல் மாதிரி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உடைந்த கல்லை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது இல்லையா? அதுதான் இங்க மையக் கருத்து. பண்பில்லாத ஒருத்தன் சின்ன காரணத்துக்காக கோபப்பட்டாலும் அது கல் உடையற மாதிரி நிரந்தரமான பிழவை ஏற்படுத்திடும். அந்த பகை வாழ்நாள் முழுவதற்கும் தொடரும். அவங்க எந்த எல்லைக்கு சென்றாவது பழி வாங்க துடிப்பாங்க. ஆக நாம சுடுநீரா இருக்க போறோமா இல்ல உடைந்த கல்லா இருக்க போறோமா அப்படிங்கறத இந்த ஒப்பீடு நம்மள சிந்திக்க வைக்குது. ஆமா, ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, இவ்வளவு அமைதியான சுடுநீரையும் கொதிக்க வைக்கும் அந்த நெருப்பு எது? அன்றாட வாழ்வுல நம்மள சீன்ற மனுஷங்க தான் அந்த நெருப்பு. இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு நாலடியார் தர்ற உதாரணம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உதாரணம் தானே அது. அதேதான். நீங்க ஒரு இடத்துல ரொம்ப கவனமா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ எங்கிருந்தோ வர்ற ஒரு ஈ உங்க தலையில வந்து உட்காருது. உடனே நீங்க இந்த ஈ என்ன அவமதிச்சிருச்சு, என் அந்தஸ்து என்ன, என் தகுதி என்ன, எப்படி என் தலையிலேயே வந்து உட்காரலாம் அப்படின்னு அந்த ஈ மேல கோபப்படுவீங்களா? அப்படி செஞ்சா அது ஒரு அபத்தமான செயலாதான் இருக்கும். ஈயோட இயல்பே அசுட்டங்கள்ல அமர்வதுதான். அதுக்கு உங்களோட தகுதியோ அந்தஸ்தோ தெரியாது. அதத்தான் புலவர்கள் வலியுறுத்துறாங்க. பண்பில்லாத அறிவில்லாதவங்க உங்களை காரணமே இல்லாம அவமதிக்கும்போது அவங்கள ஒரு ஈ மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க கோபப்படாம உங்க வேலையை பார்க்கணும்னு சொல்றாங்க. ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ் இது. ஆனா இங்க என் ஈகோ, அதாவது என் அகந்தை ஒரு யதார்த்தமான கேள்வியை கேக்குது. சொல்லுங்க. ஒரு ஈ தலையில உட்கார்ந்தா நாம அதை சும்மா விட்டுருவோமா? அடிச்சு விரட்ட தானே செய்வோம். அப்போ சோஷியல் மீடியாலயோ இல்ல ஆபீஸ்லயோ என்ன அவமதிப்பவர்களை நான் திருப்பி தாக்க கூடாதா? நான் அமைதியா இருந்தா என்ன கோழைன்னு நினைச்சிட மாட்டாங்களா? இது மனுஷ மனசோட ரொம்ப அடிப்படையான கேள்விதான். நமக்கான நியாயம் கிடைக்கணும்னு ஈகோ துடிப்பது இயற்கையானதுதான். ஆனா ஈய விரட்டுவதற்கும் ஈ மேல வன்மம் கொள்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓ, விரட்டுறது வேற, வன்மம் வேற. ஆமா, உங்க தலையில ஒரு ஈ அமர்ந்தா நீங்க கைய வீசி அதை விரட்டுவீங்க. அது ஒரு அனிச்சை செயல். உங்க வேலைய தடையின்றி தொடர நீங்க அதை செய்றீங்க. அதோட அந்த விஷயம் முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு உங்க வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த ஈய துரத்தி துரத்தி அடிக்கணும்னோ அது ஒரு குடும்பத்தையே அழிக்கணும்னு நீங்க உங்க நேரத்தை வீணடிப்பதில்ல. இது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய விஷயம். நாம அந்த ஈயோட உட்கார்ந்து தர்க்கம் பண்ண போறதில்ல. சரியா சொன்னீங்க. பழமொழி 400 இதை விளக்குவதற்கு இன்னும் ஒரு படி மேல போய் மலை குரங்குகளையும் மாட்டையும் ஒப்பிடுது. குரங்கும் மாடும் என்ன சம்பந்தம் இதுல? அதாவது ஒரு மலையில உள்ள குரங்குகள் மரத்துல ஏறி தேன் கூட்டில இருக்கிற தேனை குடிச்சிட்டு அந்த போதையில கீழே அமைதியா நின்னுகிட்டு இருக்கிற மாட்டு மேல குதிச்சு விளையாடுதான். ஓகே. குரங்கு தன் தலையில ஏறி விளையாடுது அப்படிங்கிறதுக்காக அந்த மாடு கோபப்பட்டு திருப்பி அந்த குரங்க தன் கொம்புகளால முட்டாது. ஆனா மாடு நினைச்சா குரங்க ஒரே முட்டுல தூக்கி எரிய முடியுமே. அதுக்கான வலிமை மாட்டுக்கிட்ட இருக்கு. வலிமை இருக்கு, ஆனா மாட்டுக்கு தெரியும் குரங்கோட இயல்பே குறும்பு செய்வதுதான்னு. ஒரு அறிவில்லாத விலங்கோட சண்டையிடுவது தனது இயல்பு அல்ல அப்படிங்கறத அந்த மாடு உணர்ந்திருக்கு. சூப்பர் பாயிண்ட் அது. நீங்க உங்க வாழ்வுல சந்திக்கும் வீண் விவாதங்களை இதோட ஒப்பிட்டு பாருங்க. ஆபீஸ்ல உங்க பொறுமைய சோதிக்கும் சக ஊழியர்களா இருக்கலாம், இல்ல இன்டர்நெட்ல உங்களை தரக்குறைவா விமர்சிப்பவர்களா இருக்கலாம். அவங்க அந்த தேன் குடிச்ச குரங்கு மாதிரி நிதானம் இல்லாம சிண்டிக்கிட்டே இருப்பாங்க. நாம அவங்க மேல கோபப்பட்டு அவங்கள திருப்பி தாக்குனா என்ன ஆகும்? நாமளும் ஒரு குரங்கா மாறிடுவோம். எக்ஸாக்ட்லி. நாம யாருக்கு ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறதுல தான் நம்ம தரம் அடங்கியிருக்கு. தகுதியற்றவர்களை புறக்கணிப்பது பலவீனம் இல்ல, அதுதான் உச்சகட்ட வலிமை. தகுதியற்றவர்களை புறக்கணிப்பது பலவீனம் இல்லை, அதுதான் உச்சகட்ட வலிமை. இத நேயர்களாகிய நீங்க உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சரி, குரங்குகளை நாம இக்னோர் பண்ணிட்டோம். ஆனா அந்த சீண்டல்கள், அந்த அவமானங்கள் சில நேரங்கள்ல நம்ம மனசுக்குள்ள போய் ஆழமா பதிஞ்சிடுதே. ஆமா, அது நம்மளை உள்ளுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கே. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல தான் ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த வேடிக்கையான ஆனா பயங்கரமான எலியோட உதாரணம் வருது. பழமொழி 400 சொல்ற இந்த எலி மற்றும் விளக்கோட ஒப்பீடு பாத்தீங்கன்னா ஹியூமன் சைக்காலஜிய
குறிப்பா ரூமினேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லப்படும் ஒரே சிந்தனைய திரும்ப திரும்ப நினைச்சு வருந்தும் மனநிலைய ரொம்ப சரியா விளக்குது. ஆமா, ஒருத்தர் உங்கள பத்தி புறம் பேசுறார் இல்ல தப்பா விமர்சிக்கிறார். அத நினைச்சு நீங்க கோபப்படுறது எப்படிப்பட்டது தெரியுமா? வீட்ல ஒரு எலி இருக்கு. அந்த எலிக்கு ஒரு எரியும் விளக்கோட திரி கிடைக்குது. அத சாப்பிடக்கூடிய பொருளுன்னு நினைச்சு அந்த எரியும் திரிய தன் வாயில கவ்விக்கிட்டு நேரா போய் வீட்டின் கூரை மேல ஏறுவதற்கு சமமாம். இது எவ்வளவு துல்லியமான காட்சி பாருங்க. ஆமா, கூரை அப்படிங்கிறது காய்ந்த பனை ஓலையால் வேயப்பட்டது. ஒரு சின்ன தீப்பொறி பட்டாலே ஒட்டுமொத்த வீடும் பஸ்மமாகிடும். இந்த செயல்ல கூரை எரிஞ்சு வீடும் அழியும், அந்த எலியும் சாகும். அந்த எரியும் விளக்கு அப்படிங்கிறது என்ன? மத்தவங்க உங்கள பத்தி சொல்ற வதந்திகள், சீண்டல்கள், தேவையற்ற விமர்சனங்கள். அது பாட்டுக்கு எங்கேயோ எரிஞ்சுகிட்டே இருக்கு. எலி அப்படிங்கிறது உங்களோட மனசு. அந்த விமர்சனங்களை நீங்க சட்டை செய்யாம உங்க வேலைய பார்த்துட்டு இருந்தா அது தானாகவே எரிஞ்சு அணைஞ்சிருக்கும். ஆனா உங்க மனசு என்ன செய்யுது? அந்த விமர்சனங்களை அந்த எரியும் திரிய நாமாகவே தேடி போய் எடுத்துக்கிட்டு நம்ம மனசுக்குள்ள ஏத்திக்கிறோம். அவன் என்ன எப்படி எப்படி சொல்லலாம், நான் அவனுக்கு என்ன தீங்கு செஞ்சேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீப்பொறி நம்ம நிம்மதியே முற்றிலுமா அழிச்சிடுது. நம்ம தூக்கம், நம்ம சந்தோஷம், நம்ம குடும்ப உறவுகள்னு எல்லாமே அந்த தேவையற்ற கோபத்தால எரிஞ்சு சாம்பலாகிடுது. ஒருத்தன் வீசின சின்ன வார்த்தைக்காக நாம ஏன் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எரிச்சுக்கணும்? பிறர் நம்மள பத்தி சொன்னதை கேட்டு நாம கோபப்பட்டா இறுதியில அழிவது நாம தானே? கண்டிப்பா. ஆனா இங்கேயும் ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் வருது. இப்படியே நாம பொறுத்துக்கிட்டே இருந்தா தவறே செய்யாம நாம அழிவதை பார்த்து எதிரி சிரிக்க மாட்டானா? யாராவது நமக்கு தீங்கு செய்ய நினைச்சா நாம அமைதியாகவே இருந்தா அவங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? நியாயம் எப்போ நிலைநாட்டப்படும்? இதுக்கான விடைய பழமொழி 400 ஒரு விவசாயியோட பார்வையிலிருந்து ரொம்ப அழகா தருது. விவசாயியா? ஆமா, ஒரு விவசாயி தான் வயல்ல நெற்பயிரை நடுகிறான். அந்த பயிர்கள் வளரும்போது அதுக்கு நடுவுல சில களைகளும், அதாவது தேவையற்ற புற்களும் முளைக்கும். அந்த விவசாயி தான் பயிரை வளர்க்கிற வேலையை விட்டுட்டு அந்த களைகளை ஒவ்வொன்னா தேடி புடிச்சு புடுங்கி எறிய வேண்டிய அவசியமே இல்ல. ஓ, அப்போ களைகளை அப்படியே விட்டுற சொல்றாங்களா? அவன் நெற்பயிரை நல்லா வளர்ப்பதில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும். நெற்பயிர் உயரமாக வளர்ந்து அடர்த்தியா படர்ந்து நிழல் தரும்போது சூரிய ஒளி கிடைக்காம அந்த களைகள் தானாகவே அழிஞ்சு போகும். அட, இது மிகச்சிறந்த உத்தி. உங்களை தரக்குறைவா விமர்சிப்பவர்களை நீங்களாகவே போய் அழிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, உங்கள விமர்சிப்பவர்கள்தான் அந்த களைகள். அவங்க உங்கள கீழே இழுக்க பாப்பாங்க. நீங்க கோபப்பட்டு அவங்கள தண்டிப்பதுல உங்க கவனத்தை செலுத்தினா உங்களோட முன்னேற்றம் தடைப்படும். கரெக்ட். நீங்க கோபப்படாம அமைதியா உங்க இலக்க நோக்கி முன்னேறிக்கிட்டே இருந்தா உங்களோட மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு பெரும் நிழலா மாறும். உங்களோட அந்த வெற்றியின் நிழல்லே உங்க எதிரிகள் காணாம போவாங்க. அவங்களுக்கு தீங்கு நினைச்சு நீங்களே அழிவதற்கு பதிலா உங்கள நாமே காத்துக்கிட்ட உயர்ந்து நிற்பதே சிறந்த அரண். எதிரிய கொல்ல நாம எந்த ஆயுதத்தையும் எடுக்க வேண்டியதில்லை. நமது தொடர்ச்சியான முன்னேற்றமும் அமைதியுமே மிகப்பெரிய ஆயுதம். ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. சுடுநீரோட தன்மை, ஈக்கள், அப்புறம் குரங்குகளின் சீண்டல்கள், வீட்டை எரிக்கும் எலி, பயிரை அழிக்கும் களைகள்னு தொடர்ச்சியா கோபத்தோட ஒவ்வொரு பரிமாணத்தையும் நம்ம அலசிட்டோம். ஆமா, நிறைய ஆங்கிள்ஸ் பார்த்துட்டோம். இந்த அத்தனை கருத்துக்களையும் ஒன்னு சேர்த்தா நாம ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு வர்றோம். அதனாலதான் கோபம் அப்படிங்கிறது ஆறிப்போக வேண்டிய ஒண்ணுன்னு ஆத்திச்சூடியில ஒற்றை வரியில சொல்றாங்க. தீரா கோபம் போராய் முடியும்னு கொன்றை வேந்தன் எச்சரிக்குது. சினம் தேடி அல்லலையும் தேட வேண்டான்னு உலக நிதி சொல்லுது. எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கு. ஆனா ஒரு அநீதியை பார்க்கும்போது, இல்ல ஒருத்தர் நம்மள தொடர்ந்து சீண்டும் போது உள்ள இருந்து பொங்கி வரும் அந்த ஆக்ரோஷத்தை, அந்த உணர்ச்சியை அடக்கிறது மனுஷ சாத்தியம்தானா? இது 100% சாத்தியம்தான். ஆனா எளிதான காரியம் கிடையாது. அது ஒரு பெரும் சாதனை. அத தெளிவா புரிய வைக்க நன்னெறி அப்படிங்கிற நூல் ஒரு அற்புதமான உதாரணத்தை கையாளுகிறது. என்ன உதாரணம் அது? மழை காலத்துல ஒரு ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து வருது. கரைகளை உடைச்சுக்கிட்டு வழியில உள்ள அனைத்தையும் அடிச்சிட்டு போற அந்த வெள்ளத்துக்கு முன்னாடி போய் நின்னு அதை தடுக்கிறது சாதாரண காரியமா? அது மிக மிக கடினமான ஆபத்தான ஒண்ணாச்சே, அடிச்சிட்டு போயிடுமே. அதுபோலதான் நமது உள்ளத்துல நியாயமான காரணத்துக்காக பொங்கி எழும் கோபத்தை தடுப்பதும். அந்த வெள்ளம் வந்துகிட்டு இருக்கும்போது நான் அதை தடுக்கிறேன்னு எதிரி நின்னா அது என்னை அடிச்சிட்டு போயிடுமே. பிறகு எப்படி நான் அதை கண்ட்ரோல் பண்றது? அங்கேதான் மனுஷனோட அறிவு செயல்படணும். அந்த வெள்ளத்தை வெறுமனே எதிர்த்து நிற்பதால எந்த பயனும் இல்ல. ஆனா அந்த வெள்ளத்தை பெரும் சிரமப்பட்டு தடுத்து அறிவாலும் பொறுமையாலும் ஒரு அணை கட்டினா என்னாகும்? ஓ, அந்த வெள்ள நீர் முழுவதும் சேமிக்கப்படும்.
ஆமா, அந்த நீர் பல 100 ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் செய்ய பயன்படும். சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளம் பல உயிர்களை காக்கும் ஆக்கப்பூர்வமான சக்தியா மாறும். அத போலவே ஒரு மனுஷனுக்கு வர்ற மாபெரும் கோபத்தை அவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை தடுத்து நிறுத்தினா அந்த ஆற்றலை தனது முன்னேற்றத்துக்கான சக்தியா மாத்த முடியும். வாவ், இங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவா புரிஞ்சுக்கிறேன். பண்டைய தமிழர்கள் மனுஷனை ஒரு உணர்ச்சியற்ற ரோபோவா மாற சொல்லல, அநீதியை கண்டு கோபப்படக்கூடாதுன்னு அவங்க சொல்லல. மிக சரியான புரிதல். அவங்க கோபம் அப்படிங்கிற உணர்வை அடியோட அழிக்க சொல்லல. அவங்க அந்த உணர்வை நிர்வகிக்க சொல்றாங்க, அதாவது மேனேஜ் பண்ண சொல்றாங்க. உங்களை யாரோ ஒருத்தர் சீண்டி அதன் மூலம் உங்களுக்கு கோபம் வந்தா உங்க கட்டுப்பாட்டை இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா வெள்ளத்தை எப்படி அணைக்கட்டி நிர்வகிக்கிறோமோ அதுபோல கோபத்தை நிர்வகிக்க கத்துக்கணும். கோபத்தை அடக்குபவர்களே சிறந்த குணமுடையவர்கள்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் அந்த நிதானம்தான் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு அடித்தளம் அமைக்கும். வெள்ளத்தை தடுத்து அணை கட்டுவது அப்படிங்கிறது எவ்வளோ ஆழமான சிந்தனை. இதுவரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் ஒன்னு திரட்டி பார்த்தா நம்ம கண்முன் விரிவது ஒரு அற்புதமான உளவியல் சித்திரம். கண்டிப்பா. முதலாவதா, நல்லவங்களுக்கு வர்ற கோபம் அப்படிங்கிறது சுடுநீர் தணியறது போல உடனே தணிஞ்சிடணும், அது ஒரு வீட்டை எரிச்சிடக்கூடாது. இரண்டாவதா, ஈக்களையும் தேன் குடித்த குரங்குகளையும் போல நம்மள சீண்டுபவர்களை நம்ம முற்றிலும் புறக்கணிக்கணும். அவங்களோட சண்டையிடுவது நமது தகுதியை குறைச்சிடும். ரொம்ப முக்கியம் அது. மூன்றாவதா, ஒரு எரியும் திரியை எடுத்து வீட்டின் கூரையை எரிப்பது போல மத்தவங்களோட தேவையற்ற விமர்சனங்களை சுமந்துகிட்டு நமக்கே நாமே தீங்கு செஞ்சுக்க கூடாது. களைகள் போல் அவங்கள நமது வெற்றியின் மூலம் அழிய விடணும். இறுதியா, பொங்கி வரும் வெள்ளத்தை அணைகட்டுவது போல நமது கோபத்தை அடக்கி ஆள கத்துக்கணும். இந்த அத்தனை கருத்துக்களும் வெறும் இலக்கியத்துக்காகவோ இல்ல கவிதை நயத்துக்காகவோ எழுதப்பட்டவை கிடையாது. இவை ஒவ்வொன்றும் மனுஷனோட ஆழ்மன செயல்பாடுகளை தோலுரிச்சு காட்டும் அறிவியல் உண்மைகள். எந்த சூழ்நிலையிலையும் உணர்ச்சி வசப்படாம நிதானமா செயல்படுபவனால தான் இந்த உலக ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத தான் இந்த 21 நூல்களும் வெவ்வேறு கோணங்கள்ல நமக்கு சொல்லுது. தொடங்கி ஆபீஸ்ல உங்க கூட வேலை செய்யறவங்களோட பாலிடிக்ஸ், ரோட்ல ஏற்படும் டிராஃபிக், வீண் விவாதங்கள்னு உங்களை ஒவ்வொரு நொடியும் கோபமூட்ட 1000 விஷயங்கள் நடக்கலாம். ஆமா, இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படி. ஆனா நீங்க ஒன்னு மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, உங்க மன அமைதிய அடுத்தவங்களோட கைகள்ல கொடுக்காதீங்க. உங்க மனதோட கடிவாளம் உங்க கையில மட்டும்தான் இருக்கணும். அவங்க சீன்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க கோவப்பட்டா அவங்களோட திட்டத்துக்கு நீங்க இரையாகிட்டீங்கன்னு அர்த்தம். மத்தவங்க உங்களை சீண்டும் போது நீங்க எப்படி நடந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களின் உண்மையான தரத்தை உலகத்துக்கு காட்டும். அமைதியா இருப்பதை விட சிறந்த ரியாக்ஷன் வேற எதுவுமே இல்ல. இந்த ஆழமான அலசல் முடிவா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க சிந்திச்சு பார்க்க விட்டுட்டு சொல்றோம். சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் கோபப்படாம இருக்கணும்னு அறிவுறுத்த வெவ்வேறு காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட 21 வெவ்வேறு நூல்கள் தேவைப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் என்ன? மனுஷனோட அடிப்படை குணம் மாறவே இல்லையோ? அதான் யோசிச்சு பாருங்க. மனுஷன் விறகடுப்புல சமைச்ச காலம் மாறி இன்னைக்கு மைக்ரோவேவ் ஓவன்ல சமைக்க தொடங்கிட்டான். வாகனங்கள் மாறிடுச்சு. உலகத்தோட மறுபக்கம் இருக்கிற ஒருத்தர் கூட நொடியில பேசுற டெக்னாலஜி வந்துடுச்சு. ஆனா இத்தனை 1000 வருஷங்களுக்கு பிறகும் ஒரு வந்து நம்ம தலையில உட்கார்ந்தா நமக்கு வர்ற கோபமும் நம்ம ஈகோ தூண்டப்படும் விதமும் இன்னைக்கும் அப்படியே தானே இருக்கு இல்லையா? ஆமா, தொழில்நுட்பம் ரொம்ப வேகமா வளர்ந்துருச்சு. ஆனா மனுஷனோட மனம் அந்த அளவுக்கு பக்குவப்படல அப்படிங்கறத தான் இது காட்டுது. உங்களோட அந்த மனதை ஒரு அழகான உறுதியான வீடா நினைச்சுக்கோங்க. அந்த வீட்ல எந்த பொருள்களை அனுமதிக்கணும் அப்படிங்கிறது உங்க உரிமை. அந்த வீட்ல தேவையற்ற எலிகளை அனுமதிக்க போறீங்களா, இல்ல உங்களின் பொறுமை எனும் அறிவான விளக்க சரியா பயன்படுத்த போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு நாளும் அமைதியானதாக இருக்கட்டும். மீண்டும் இன்னொரு ஆழமான அலசலில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம்.